அன்பர்களே, இது ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கிய ஒரு படங்க. ரொம்பவே கொடூரமான, ரொம்பவே அருவருப்பான, ரொம்பவே வக்கரமான, பார்க்கிற பார்வையாளர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு கொடூரமான ஒரு படங்க இது. ஆனா ஏற்கனவே நிறைய தமிழ் யூடியூப் சேனல்ல இந்த படத்தோட கதையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் ஏன் இப்ப சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த படத்தோட கதையை சொன்னவங்க எல்லாம் இந்த படத்துல இருக்கிற ரொம்ப அருவருப்பான சில காட்சிகளையோ, ரொம்ப ஆபாசமான சில வசனங்களையோ வெளிப்படையா சொல்லாம அதை அப்படியே கடந்து அடுத்த காட்சிக்கு போயிடுறாங்க. நான் அவங்க மேல குத்தம் சொல்லல. அவங்க வந்து ஒழுக்கமா கதை சொல்லணும், பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு நாகரிகமா கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. என்ன கெட்ட பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, என்ன பார்வையாளர்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு நான் இது போன்ற படங்களை எல்லாம் ரொம்ப வெளிப்படையாதான் இது போன்ற காட்சிகளை வரும்போது அதை வெளிப்படையா எடுத்து சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா இந்த படத்துல இருக்கக்கூடிய சில அருவருப்பான காட்சிகளையும் வசனங்களையும் அப்படியே ரொம்ப வெளிப்படையா பச்சையா தான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதாவது இந்த படத்துல காட்டியபடி உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பதான் இந்த படத்தோட மைய கரு என்ன, இந்த படத்தை என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை முழுசா பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஏற்கனவே இந்த படத்தோட கதையை மற்ற யூடியூப் சேனல் நீங்க கேட்டிருந்தாலும் இதையும் வந்து முழுசா கேளுங்க. நிச்சயமா அதுல கேட்காத சில தகவல்கள் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இந்த படத்தோட பேரு ஹியூமன் சென்டிபீட். இது மொத்தம் 3 பாகமா வெளிவந்திருக்கு. இதுல 2009 வெளிவந்த இந்த முதல் பாகத்தை இப்ப பார்க்க போறோம். இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸ் ரோட்ல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இந்த கார் நிக்குது. இந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கிற இந்த ஆள் தான் இந்த படத்தோட வில்லன். இவன் பேரு ஜோசப். இப்போ இவன் காருக்கு பின்னாடி இந்த ட்ரக் வந்து நிக்குது. அந்த ட்ரக்ல இருந்து இந்த டிரைவர் இறங்கி குடுகுடுன்னு ஓடுறான் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா. ஏன்னா அவனுக்கு அவசரமா ஒண்ணுக்கு வருது, ஒண்ணுக்கு உட்காரத்துக்காக போறான். இப்போ நம்ம வில்ல அந்த கார்ல ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இந்த டிரைவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். இப்போ வில்ல அந்த லாரி டிரைவரை பார்த்து ஷூட் பண்றான். ஆனா அந்த லாரி டிரைவர் செத்தானா இல்லையான்னு காட்டாம அப்படியே கட் பண்ணி இந்த ஹோட்டல்ல காட்டுறாங்க. இங்க இருக்கிற 2 பெண்கள் அமெரிக்கால இருந்து இங்க ஜெர்மனிக்கு சுற்றுலா வந்திருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் அழகா ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போறதுக்காக. இதுல இந்த சுட்ட முடி வச்சிருக்க பெண்ணு பேர் வந்து ஜென்னி, இன்னொரு பெண்ணு பேர் வந்து லின்சே. இப்ப இவங்க 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறான். நைட்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நடு காட்டுல அந்த கார் வந்து பஞ்சர் ஆயிடுது. இப்ப இறங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அவங்க செல்போன்ல சிக்னல் கிடைக்கல, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. சரி இங்க அக்கம் பக்கத்துல வீடுகள் இருக்கா, அப்ப இருந்தா கூட உதவி கேட்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அப்படி பார்த்தா தூரமா ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு இவங்க காலிங் பெல் அழுத்துறாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா முதல்ல காமிச்ச இந்த படத்தோட வில்லன் தான் வந்து கதவு திறக்கிறான். இது அவனோட வீடு. இப்ப இந்த பெண்கள் இவட்ட உதவி கேட்கறாங்க. ஐயா நாங்க இது போல கார்ல வந்தோம், எங்களுடைய கார் பஞ்சர் ஆயிருச்சு. சோ உங்க வீட்டுல ஏதாவது லேண்ட்லைன் போன் இருந்தா யாரையாவது கான்டாக்ட் பண்ணி கொஞ்சம் வர வைக்க முடியுமா, மெக்கானிக்கோ இல்ல பஞ்சர் போடுறவங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சரி உள்ள வந்து உட்காருங்க, நானே இங்கே வர வைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப அவன் உள்ள உட்கார்ந்தோம். இவன் போய் நான் குடிக்க தண்ணி கொண்டு வர்றேன்ட்டு தண்ணி எடுத்து வர போறான். அப்போ அந்த 2 பேருக்கும் தண்ணியில மயக்க மாத்திரை கலக்குறான். கலந்து கொண்டு வந்து இந்த 2 பேர்ட்டையும் கொடுக்குறாங்க. போது தண்ணி குடிங்க, நானே வந்து போன் பண்ணி வர வைக்கிறேன் அவங்கள மெக்கானிக்க அப்படிங்கிறான். இப்போ இதுல இந்த ஜென்னிங்கிற பெண்ணு அந்த தண்ணி வந்து முழுசா குடிச்சிடுறா. அதுக்கு அடுத்து இந்த லின்சேங்கிற பெண்ணு பாதி குடிச்சிட்டு இவன்ட்ட அப்படி பேசிட்டே இருக்கா. டக்குன்னு அவ கை தவறி அந்த தண்ணியை கீழே கொட்டிடுறா. அந்த கிளாஸ் கீழே உடஞ்சு போகுது. உடனே சரியான டென்ஷன் ஆகிறான் வில்ல. ஏய் என்ன பண்ற நீ, எதுக்காக கிளாஸ் போட்டு உடச்ச அப்படி கத்துறான். டென்ஷன் ஆகிறான். இவங்க அப்படியே பயந்து போறாங்க. அவன் ரொம்ப அப்படியே சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். உடனே அவன் சரி சரி இருங்க நான் போயிட்டு வேற தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரஃபா பேசிட்டு போனோன்னு இந்த 2 பேரும் தடத்தன ஆகுறாங்க. ஐயோ என்னடா இவனுடைய நடவடிக்கை சரியில்லையே, ஒரு மார்க்கமா இருக்கானு அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. இவன் இப்ப இவனோட வீட்டுக்கு கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அங்க போறான். படிக்கட்டுல இறங்கி போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு பார்க்கவே. அந்த இடத்துல ஒரு பெட்ல ஒரு ஆளை வந்து படுக்க வச்சிருக்காங்க. அவனோட முகத்தை காட்டலாம் யாருன்ட்டு. இப்ப அங்க போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் இந்த ஹாலுக்கு மேல வர்றான். வந்து இப்ப அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த ஜென்னின்ற பெண்ணு அப்படியே மயங்கிடுறான் தண்ணி குடிச்சதுனால. உடனே இதை பார்த்துட்டு லின்சை வந்து ஏய் என்னடா பண்ண, ஏன்னா என் தோழி மயங்கிட்டா அப்படின்னு. அவன் மட்டும் இல்லடி இப்ப நீ மயங்கதான் போற அப்படிங்கிறான். உடனே அந்த பெண் தப்பிச்சு ஓடலான்னு பாக்க அவளை எழுந்து ஓட முடியல. ஏன்னா அந்த மயக்கம் வந்து வேலை செய்து பாதி தண்ணி குடிச்சதுனால அவன் முழுசாவும் மயங்கல, எந்திரிச்சு ஓடவும் முடியல. அப்படியே தவந்து போறான். அதான் வீடுக்குள்ள பூட்டி வச்சுக்கிறானே, அவன் எப்படி தப்பிக்க முடியும்? போயிட்டு இவளை பிடிச்சி கொண்டு வந்து அந்த மயக்க ஊசி அவன் கழுத்துல சொருறான். இப்போ கட் பண்ணா மறுநாள் காலையில விடிஞ்சதும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போனா அங்க இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 2 கதாநாயகி கட்டி போட்டிருக்கான் கட்டில. 3ஆவதா இந்த லாரி டிரைவரை கட்டி போட்டிருக்கான். அதாவது அப்ப லாரி டிரைவர் அவன் ஷூட் பண்ணது ஒரிஜினல் கன் இல்ல, இந்த மாதிரி மயக்க மருந்து செலுத்துற அந்த கன்னு. இப்போ அந்த லாரி டிரைவர்கிட்ட போயிட்டு அவன் பேசுறான். எவ்வளவு தன்மையா பேசுறான் பாருங்க. இந்த பாருங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இப்ப உங்களுக்கு கொல்ல போறேன். ஏன்னா நீங்க வந்து ஆராய்ச்சிக்கு பயன்படல, நீங்க வந்து சரியா செட் ஆகல, மேட்ச் ஆகல. ஆனா வந்து நான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து கொலை பண்ணணுங்கிறதுக்காக நோக்கத்துல தூக்கிட்டு வரல. ஆனா வந்து வேற வழி இல்லாம நம்ம கொலை பண்ண வேண்டியதா போயிருச்சு. நீங்க வந்து எனக்கு பயன்படல, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா மன்னிப்புலாம் கேட்டு அவர் விஷ ஊசி எடுத்து போறான். அடுத்த செகண்டே வந்து அந்த லாரி டிரைவர் இறந்து போறான். இதை பார்த்துட்டு 2 கதாநாயகி கதறாங்க எங்களை விட்டுருங்கன்னு கதறாங்க. ஆனா இவங்க கொஞ்சமா கண்டுக்காம இப்ப அந்த லாரி டிரைவர் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டு பின்னாடியே தோட்டத்துல ஒரு குழி தோண்டி புதைச்சிடறான்.
புதைச்சிட்டு இப்போ அவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் தேவைப்படுதுன்ட்டு எங்கேயோ போயிட்டு கார்ல ரிட்டர்ன் வர்றான். பார்த்தா அந்த கார்ல இருந்து ஒரு ஜப்பான் காரனை தூக்கிட்டு வரான். அவன் மயக்கமா இருக்கான். அவனுக்கு தூக்கி வந்து இந்த 3 பேரா ஆக்கிட்டு அந்த 3 பேருக்கு இவங்க வந்து மயக்க மருந்தை கொடுத்துட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில திரும்பவும் வர்றான். வந்து இந்த 3 பேரும் மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள இவனே போய் தட்டி எழுப்புறான். எந்திரிங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் கூட போய் பேசணும், எந்திரிங்க அப்படிங்கிறா. இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு தாம் தூன்னு கத்துறாங்க, கட்டி போட்டுக்கிறான். அசை முடியல. டே யாரா நீ, எங்களை விட்டுறான்றாங்க. ஜப்பான்காரன் மிரட்டுறா. டே நான் யார் தெரியுமா, எங்க ஊர்ல பெரிய ரவுடி நான், அவ்வளவுதான் அவனை தூக்கிடுவேன், உனக்கு அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்றான். இவன் அதெல்லாம் கண்டுக்காத பாரு, கொஞ்ச நேரம் கத்தாம அமைதியா இரு, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட அப்படிங்கிறான். இப்போ அவங்களும் அமைதியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவனை தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கிறான். நான் வந்து இந்த உலகத்தோட மிகச்சிறந்த மருத்துவர். அதாவது இந்த ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைலாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தனித்தனியா அப்படியே அழகா உயிரோட எந்த சாதாரணமும் இல்லாம தனித்தனியா பிரிக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா வந்து இந்த உலகம் வந்து என்னை மதிக்கல, என்னை யாரும் கொண்டாடல, என்னை யாரும் கௌரவிக்கல, அதனால நான் வெறுத்து போயிட்டேன். நானே வந்து என்னுடைய திறமையை நான் அந்த உலகத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு புது உயிரினத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஈடுபட்டிருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவ போறீங்க அப்படிங்கிறா. இவங்களுக்கு எதுவுமே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத விளக்கி சொல்றான். இதை அந்த போர்டுல பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய விஷயம் அப்படின்ட்டு. இது வந்து ABC அப்படின்ட்டு 3 நபரை காட்டுறான், வரைஞ்சிருக்கான். அதுல இந்த 3 பேரோட முட்டி கால் இருக்குல்ல, கால் முட்டி, அதுல ஆப்ரேஷன் பண்ணி அந்த முட்டியில வந்து அந்த இது மாதிரி ஃபைபர் மாதிரி அந்த ஜவ்வு இருக்கும், அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவானா. எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த முட்டி நீங்க மடக்க முடியாது, நீட்ட முடியாது, எழுந்திரிச்சு நிக்க முடியாது, நடக்க முடியாது. ஸோ நீங்க அந்த முட்டி போட்ட மாதிரி நாய் பொசிஷன்ல தான் இருக்க முடியும் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து முதலாவது ஏன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு அவனோட ஆசன வாய் இருக்கு இல்லையா, மலம் கழிக்கக்கூடிய அந்த ஆசன வாயை வந்து இன்னும் பெருசா ஆப்ரேஷன் பண்ணணும். அறுத்து பிளேடெல்லாம் அறுத்து சதையெல்லாம் அறுத்துட்டு நல்லா பெருசா ஆப்ரேஷன் பண்ணிடுவேன். அதுக்கடுத்து 2ஆவதா ஒரு ஆளை கூப்பிடுவேன். அவங்களோட வாயில வந்து இருக்கிற பல்லு எல்லாம் வந்து மொத்தம் புடிங்கி எடுத்துருவேன். அப்புறம் அந்த வாயை கொஞ்சம் பெருசா கிழிப்பேன். அந்த கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஏற்கனவே அந்த ஏங்கிறனோட ஆசன வாயை கிழிச்சிருக்கு இல்லையா, அந்த ஆசன வாயில இந்த பிங்கிறோட வாயை வச்சு தைச்சிருவேன். அதுக்கு அடுத்து திருப்பி பியோட ஆசன வாயை வந்து ஆப்ரேஷன் பண்ணி போய் பெருசா கிழிப்பேன். கிழிச்சிட்டு இப்ப 3ஆவதா பத்தியா அவங்கள கூப்பிட்டு அவங்களோட வாயில இருக்கிற பல்லெல்லாம் புடுங்கிட்டு அந்த வாயை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த 3ஆவது வாயையும் இந்த 2ஆவது இருக்கிற பியோட ஆசன வாயை தைச்சிருவேன். இது பத்திங்களா, இதுதான் கான்செப்ட், இப்படி உங்க 3 பேரும் செய்ய போறேன் அப்படிங்கிறான். சரி, இப்ப சாப்பாடு எப்படின்னா, இப்ப மத்த 2 பேருக்கும் வாய் வச்சு தைச்சிருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது. இந்த முதலாவது இருக்கிற மட்டும் தான் சாப்பாடு. இந்த முதல்ல இருக்கிறவன் சாப்பிட்டான்னா அந்த சாப்பாடு அவன் போய் சாப்பிட்டு ஜீரணமாகி மறுநாள் அவனுக்கு வந்து மலம் கழிப்பான் இல்லையா, அவன் உட்கார்ற ஆய் தான் 2ஆவது ஆளுக்கு வந்து டைரக்டா அவன் வாயில போய் சாப்பாடா போவோம். அந்த முதலாளோட ஆய் வந்து 2ஆவது ஆள் சாப்பிட்டு அதுக்கு ஜீரணமாகி அது அடுத்த நாள் அவனோட ஆய் 3ஆவது ஆளுக்கு போகும். அவனுக்கு அந்த ஆய் தான் சாப்பாடு. இதுதான் என்னுடைய கான்செப்ட், இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ண போறேன் அப்படின்னு. அவ்வளவுதான், 3 பேரும் திறனாகிறாங்க, அப்படியே அலறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, கத்ததான் முடியுது. சரி ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு நான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கா மயக்க மருந்து கொடுத்துட்டு வர்றான். ஃபர்ஸ்ட் இந்த ஜப்பான்காரனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு 2ஆவது இந்த ஜென்னிங்கிற பெண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்குறான். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல லின்ஸை வந்து எப்படியா தப்பிச்சு போன்னு நினைக்கிறா. உடனே அவன் என்ன பண்றா, தான் வாயாலே தான் கை கட்டல அவுத்துறா. அந்த ஜென்னிக்கு அது மயக்க மருந்து கொடுத்து முடிக்கிறது இல்லையோ, டக்குனு கட்டல அவுத்துட்டு அப்படியே தப்பிச்சு ஓட பாக்குறா. உடனே இவனும் பார்த்துட்டு பின்னாடி வரட்டிட்டு ஓடுறான். ஆனா அந்த வீட்டை விட்டு அவளால் எங்கேயும் போக முடியாது, வீடு ஃபுல்லா பூட்டி வச்சிருக்கான். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூமா ஓடுறா, இவனும் பின்னாடி பத்திக்கிட்டே போறா. கடைசியில ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதுல போய் குதிச்சிடறா. இப்போ கூப்பிடுறான், ஏய் வெளியே வாடி, மரியாதை வெளியே வா, எனக்கு நேரம் அது உங்களை ஆப்ரேஷன் பண்ணணுன்றான். இவன் வந்து வெளியே வரமாட்டேன், இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இவன் வந்து இப்போ நீ வரலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டே இருக்கான். உடனே அப்பதான் சொல்றான், நீ வந்து என்கிட்ட தப்பிச்சு போய் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட, இப்போ உன்னை தண்டனை கொடுக்க போற உனக்கு அப்படிங்கிறான். அவன் என்னன்னு கேட்கறா. அப்பதான் சொல்றான், இப்போ வந்து அந்த 3 பேரை சொன்னலையா, அதுல வந்து நடுவுல உண்டதான் வந்து வச்சு தைக்க போறேன் அப்படிங்கிறான். ஏன்னா முன்னாடி இருக்கிற ஆளுக்கு வந்து வாயை கிழிக்க தேவையில்ல, வெறும் ஆசனாவை மட்டும் கிழிச்சா போதும். அதே மாதிரி கடைசியில் இருக்கிற ஆளுக்கு வந்து ஆசனவாய் கிழிக்க தேவை, வெறும் வாயை மட்டும் கிழிச்சா போதும். ஆனா நடுவில் இருக்கிற ஆளுக்கு தான் வாயையும் கிழிக்கணும், ஆசனவாயும் கிழிக்கணும், 2 பக்கமும் ஆப்ரேஷன் பண்ணணும். ரொம்ப நரக வேதனையா இருக்கும். ஸோ வந்து நீ என்கிட்ட தப்பிச்சு போகணும் முயற்சி பண்ணதால உன்னதான் நடுவில் போய் வச்சு தைக்க போறேன்டி அப்படின்னா அவன் இன்னும் பயந்து போறான். ஐயோ நான் தண்ணி விட்டு வெளியே வரமாட்டேன். இவனுங்க கூப்பிட்டு பார்த்துட்டு போர் அடிச்சு போகுது. சரி நீ இங்கே கிடந்து செத்து மடி, நான் உன்னை பத்தி வேற யாரும் தூக்கிட்டு வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல மூடுறதுக்கே ஒரு டைப் இருக்கு. அதுக்கு ஒரு கேட், ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த சுவிட்சை தட்டினோம்னா அந்த ஸ்விம்மிங் பூலோட க்ளோஸ் ஆகுது. உள்ளே மூழ்கி செத்து போட்டோம் அப்படின்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூலை மூடிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம கதாநாயகி முடிஞ்ச அளவுக்கு மூச்சு பிடிச்சி டம் பிடிச்சி அந்த ஸ்விம்மிங் பூல இருந்துட்டு அவன் அப்படி போனதும் அது அந்த இது உடச்சிக்கிட்டு அந்த பலகை உடச்சிட்டு ஸ்விம்மிங் பூல் வெளியே வர்றான். இப்போ தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கறான், நல்ல அவன் எங்கேயுமே இல்லை. அப்படியே ஓடும்போது இப்போ அங்க பார்த்தா தோழி இருக்கா, அவன் மயக்கமா இருக்கா. ஒரு மனசு கேட்கல, நம்ம மட்டும் தப்பிச்சு போனா அப்படி நம்ம தோழியும் கூட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் மயக்கத்துல இருக்கிறவங்களை போயிட்டு இவன் போய் அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அவளை அப்படியே தரத்தரம் பிடிச்ச அளவுக்கு இழுத்துட்டு வர்றா. அப்படியே கொஞ்சமா வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனா நம்ம வெளியே போயிடலாம், அவ்வளவு தூரம் போயிடுறா. டக்குன்னு பார்த்தா அவளோட முதுகுலே வந்து அது ஒரு அம்பு பாயுது. நம்ம வெளில வந்து ஷூட் பண்ணிட்டு அந்த மயக்க மருந்து செலுத்திட்டான்.
இப்போ கட் பண்ணா இவங்க 3 பேரையுமே வந்து இப்ப ஆப்ரேஷன் பண்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கான் வில்ல. இப்போ ஐயோ! இந்த காட்சியெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குங்க. அவங்களோட வாயில இருக்கிற அந்த பல்லு எல்லாம் வந்து அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு அந்த கட்டிங்கள வச்சு புடுங்குறான். அப்புறம் அந்த ஆசன வாயெல்லாம் வந்து அந்த கத்திங்க ஆப்ரேஷன் பண்ற கத்திய வச்சு அப்படியே சதையெல்லாம் அறுத்து எடுக்குறான். இப்படி அந்த கால் முட்டியெல்லாம் அறுத்து எடுக்குறான். இப்படி 2, 3 நாள் தொடர்ந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கான். பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் வச்சு ஃபுல்லா தச்சுட்டு ஒரு வழியா அந்த ஆப்ரேஷன் முடியுது. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா போயிட்டு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குறான். ஒரு 2, 3 நாள் கழிச்சு வந்து பாக்குறான். இவங்க அப்படியே அந்த மயக்க மருந்து கொடுத்ததுல டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. 3 பேர் ஒண்ணா தைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப போயிட்டு மெதுவா அவன் செக் பண்ணி பாக்குறான். அந்த புண்ணெல்லாம் ரணம் ஆறிடுச்சா, அந்த தையல் போட்டதெல்லாம் சரியா இருக்கா, கரெக்டா பிக்காம இருக்கா, அந்த புண்ணு ஆறிச்சா அவெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான். வாயில அந்த ஆசனம் எல்லாம் மொத்தம் செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு திருப்தி ஆகுது. ஓ, நல்லா கிளியர் ஆயிடுச்சு, அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு அப்படின்னு இப்ப தட்டி எழுப்புறான். ஏய் செல்லங்களா, கண்ணுங்களா, குட்டிங்களா, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்ட்டு வந்து ஒரு வளர்ப்பு பிராணியை எழுப்புற மாதிரி எழுப்புறான். இவங்க அப்படியே எழுந்து அப்படியே முழிக்கிறாங்க. டக்குன்னு அவன் பார்த்து சந்தோஷப்படுறான். அங்கிற ஒரு கண்ணாடியை கூட்டு காட்டுறான். அவங்களை பார்க்க சொல்றான். பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாரு, என்னுடைய இது நான் தயாரிப்பு நீங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க அவ்வளவு சந்தோஷம், நான் சாதிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கொண்டாடுறான். அந்த கண்ணாடியை அவனே பார்த்து அப்படியே ஓடு தேம்பி தேம்பி அழுகுறான். அது ஆனந்த கண்ணீர். டே ஜோசப், நீ ஜெயிச்சிட்டடா, நீ வேற லெவல்ரா, நீ கலக்கிட்டடா, இந்த உலகத்துல இன்ஜினியரா சிறந்தவன் அப்படின்ட்டு தன்னைத்தானே அவன் பெருமையா பேசிக்கிறான். அவ்வளவு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். இவங்களாம் அப்படியே அவங்களோட நிலைமையை பார்த்து தவிக்கிறாங்கடா, நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோமே அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்றான், இவனுக்கு பசிக்கல, உடனே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த ஜப்பான்காரனுக்கு இந்த சாப்பிடு அப்படிங்கிறான். இப்ப அவனும் ரொம்ப பயங்கரமா பசியில் இருக்கிறதுனால 2 மூணு சாப்பிடாதனால அதை போட்டு அப்புன்னு சாப்பிட்றான். அதை சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம வில்ல அந்த பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். டக்குனு இந்த சம கோவத்துல கால அந்த ஜப்பான்காரன் என்ன பண்றான், சாப்பிட்டே அந்த டகால் போய் தள்ளி அவன் காலை பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு போடுறான் வில்லன் காலை. வில்லனுக்கு கால ரத்தம் வருது. உடனே வில்லனுக்கு சரியான கோவம் வருது. போட்டு எட்டி உதைக்கிறான் அந்த ஜப்பான்காரன். டே, எவ்வளவு திமிர்றா உனக்கு, உனக்கு வந்து நான் எதுக்கு பல்ல விட்டு வச்சிருக்கேன், நீ சாப்பிடணும் அப்படின்னு தான் வாயில வந்து பல்ல விட்டு வச்சிருக்க, ஆனா என்ன நீ கடிக்கிறியா நீ அப்படின்ட்டு எட்டி உதைக்கிறான். அது முடிஞ்ச அப்புறம் இப்ப என்ன பண்றான்னா, இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு செல்லப்பிராணி மாதிரி ஆகிட்டான். நம்ம வந்து வீட்டுல நாய் பூனை வளர்க்குற மாதிரி இவங்க வந்து செல்லப்பிராணியை வளர்க்கணும்னு நினைக்கிறான் போல. அவங்களுக்கு வந்து எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த பேப்பரை வாயில வச்சுட்டு இந்த அதை போயிட்டு கொண்டு கூட என்கிட்ட திருப்பி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவு குடும்பப்படுத்துறான் இவன். மறுநாள் சொல்றான் அந்த ஜப்பான்காரங்கிட்ட, டே நீ நேற்று சாப்பிட்டல, அது நேரம் உனக்கு செரிமானம் ஆயிருக்கணுமே, நேரம் உனக்கு ஆய் வரணுமே, ஆய் உக்காடுறா அப்படிங்கிறான். இப்போ உண்மையை சொல்ல போனா ஜப்பான்காரனுக்கு உண்மையிலே அவங்க ஆய் வர மாதிரி இருக்கு. ஆனாலும் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆய் பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட வாயில போகுமே அப்படின்ட்டு அவன் அடக்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வில்லங்காரன் இல்ல, நீ வந்து ஆய் போய் ஆகணும், இப்போ ஆய் போடா, சீக்கிரம் ஆய் போடா அப்படின்னு மிரட்டுறான். இப்போ வேற வழி இல்லாம இப்ப ஜப்பான்காரனும் அந்த பின்னாடி இருக்கிற பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்கறான். அது பாருமா, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியலமா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இதுக்கு மேல கண்ட்ரோலா இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவன் வந்து ஆய் போக ஆரம்பிக்கிறான். பாவம் அந்த பொண்ணு வாயிலே டைரக்டா அந்த ஆய் போகுது. அது அப்படியே அவ்வளவு சகிச்சிக்க முடியல. அவன் முதுகு மேல கையை தட்டுறா, டே வேணாடா, நிப்பாட்டுறான்றான். அவன் வந்து சலசலா அப்படியே ஆய் போறான். இப்போ இவகிட்ட சொல்றான், ஏய் அந்த ஆய் வந்து வாயில வச்சுக்காது, அப்படியே முழுங்குடி, அதை உள்ள முழுங்குடி, அது அப்படியே சாப்பிடு, அந்த ஆய் உள்ள ஃபுல்லா முழுங்குடி அப்படின்ட்டு இந்த 2வது பெண்ணை வந்து கட்டாயப்படுத்துறான். பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த காட்சியெல்லாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்ப இந்த 2வது பெண்ணிட்ட சொல்றான், ஏய் இப்போ வந்து நீ ஆய் போடி, இப்போ 3வது அவன் தோழி இருக்கா பத்தி, அவ பசியா இருக்கா, அவளுக்கு வந்து சாப்பாடு வேணும்ல, அவ பசியில உடம்பு சரியில்லாம ஆயிடு போகுது அவளுக்கு, நீ சீக்கிரம் ஆய் போ அப்படிங்கிற. ஆனா இவ போறான்னு நினைச்சாலும் அவளால போக முடியல. இவளுக்கு மலச்சிக்கல் ஆயிடுது. இவளுக்கு அந்த ஆய் வந்து சாப்பிட்டதே ஆய் தானே, அது சரியா செரிமானம் ஆகல. அதனால இவளுக்கு மலச்சிக்கல்ல ஆய் போக முடியல. ஒரு 2, 3 நாளா ஆயே வந்து இவளுக்கு அந்த ஆயே வர மாட்டேங்குது. அவ கஷ்டமாகுது. அதனால பின்னாடிக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு வித மர்ம காய்ச்சல் வந்துருது. அவளுக்கு வந்து அந்த மர்ம காய்ச்சல் தொத்து வியாதின்றான். இவனே சொல்றான், இந்த தொத்து வியாதி இன்னும் 2 பேருக்கு பரவிடும், இவ வந்து கூடிய சீக்கிரம் சாக போறா இப்போ, அதனால இவளை கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க வீட்டுல காலிங் பெல் அடிக்குது. அந்த போன்ல வருது, யாரை கூப்பிடுறாங்க. பார்த்தா இவங்க உடனே சந்தோஷப்படுறாங்க, யாரும் நம்ம காப்பாற்ற வந்துருவாங்களா, நம்ம காப்பாற்ற மாட்டாங்க ஏங்குறாங்க. ஆனா இவங்க எப்படி காப்பாற்ற முடியும், சரி நான் யார் போய் பார்த்துட்டு வரேன், இந்த காட்டுல யார் நம்மள வந்து கூப்பிடுறது அப்படின்ட்டு இவன் போயிட்டு அந்த வீட்டு கதவை திறந்து பார்த்தா இங்க 2 பேர் நிக்கிறானுங்க. சார் நாங்க வந்து போலீஸ்காரங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இல்ல இந்த காட்டுல வந்து சுற்றுலா வந்த ஒரு 3 பயணிகள், ஒரு 2 அமெரிக்க பொண்ணுங்களும் ஒரு ஜப்பான் காரனும் வந்து இந்த காட்டுல தான் காணாம போயிட்டாங்க. அதான் அதை பத்தி நாங்க தேடிட்டு இருக்கோம். இந்த காட்டுல உங்க வீட்டுக்கு வச்சு நீங்க என்ன அவங்கள பாத்தீங்களா, விசாரிக்க வந்தோம் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. நம்ம கதாநாயகன் ஒரு மாதிரி வெளில வந்து ஒரு மாதிரி பேசுறான். இல்லையே நான் பாக்கலையா, நான் ஏற்கனவே ஒரு மாதிரி அரக்கு இருக்க மாதிரி தான் இருக்கான். இப்ப அவங்க கேக்குற கேள்வி வந்து இவன் தடுமாற்றான் பதில் சொல்றான், முன்னுக்கு பதில் சொல்றான், ஒரு மாதிரி ரஃபா பேசுறான். இதனால இந்த 2 போலீஸ்கார் சந்தேகம் வருது இவன் மேல, என்னடா இவன் ஒரு மாதிரி மார்க்கமா பேசுறானே அப்படின்ட்டு. இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வில்லனுக்கும் தெரியுது. சரி இவங்களுக்கு 2 மயக்க மாத்திரை போட்டு வேண்டியதா அப்படின்ட்டு இருங்க குடிக்க தண்ணி கொண்டு வரான்ட்டு உள்ள போயிட்டு அந்த தண்ணியில 2 மயக்க மாத்திரையை போட்டு இவங்களுக்கு கொண்டு கொடுக்குறான். அதுல ஒரு போலீஸ்காரரு அதுல வந்து பாதி தண்ணியை குச்சிடுறாரு.
இன்னொரு போலீஸ்காரர் தண்ணியை குடிக்காம அவனை வச்சுட்டு இவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஒன்னான்றா டக்குன்னு அந்த தண்ணி ஏன் குடிக்காம இந்த தண்ணி குடுறா அப்படின்னு திருக்க மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி ரஃபா சொல்றான். உடனே இந்த போலீஸ்காரருக்கு சந்தேகம் வருது, ஏன் இவன் தண்ணி குடி சொல்லி கட்டாயப்படுத்துறான்ட்டு இவர் குடிக்க மாட்டேன் போடா அப்படின்ட்டு தட்டி விடுறாரு. தண்ணி கீழே விழுந்து கொட்டி உடஞ்சு கிளாஸ். இன்னும் டென்ஷன் ஆகிறான் வெளில, எதுக்காக என் கிளாஸ் உடச்ச, எதுக்காக தண்ணி தட்டி விட்டு அப்படி இப்படி கத்துறான். சரி இரு நான் போய் மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போறான். இவங்களுக்கு 2 பேருக்கும் சந்தேகம் அதிகமாகுது, என்னடா இவன் ஆளே ஒரு மார்க்கமா இருக்கானே, சைக்கோ மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்ட்டு. அதே சமயம் நேரா அது மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போறான், அது ஊசி எடுத்துட்டு வரலாம், அந்த மயக்க ஊசி அப்படின்ட்டு கீழே போறான். போயிட்டு இவங்க சொல்றான், இந்த பாரு இந்த 3ஆவது இருக்கிற பெண்ணுக்கு வந்து விஷ காய்ச்சல் வந்துருச்சு, அது வந்து தொத்து வியாதி, அவன் மூலம் உங்களுக்கும் பரவும், அவளை மட்டும் வெட்டி தனியா விட்டுட்டு அவளை கொண்டுட்டு இப்ப புதுசா 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அவங்கள பிடிச்சி அவங்கள ஆபரேஷன் பண்ணி 4 பேரை ஆக்கி இந்த மனித புராணம் ரெடி பண்ண போறான் அப்படின்னு அவங்க சொல்றான். அப்படி இன்னும் பயப்படுறாங்க. சொல்லிட்டு மறுபடியும் மேல வர்றான். அந்த போலீஸ்காரங்க கிட்ட அவங்க கேட்கற கேள்வி மறுபடியும் முன்னுக்கு பின்னா முரணா பதில் சொன்னா அவங்க என்னன்றாங்க, நாங்க இந்த வீட்டை வந்து சோதனை பண்ண ஃபுல்லா சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் முடியாது, உங்க கூட சர்ச் வாரண்ட் இருக்கா, சர்ச் வாரண்டோட இருந்தா மட்டும் தான் நான் அனுமதிப்பேன், எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். அப்படியா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண, நாங்க சர்ச் வாரண்டோட வரோம் அப்படின்ட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்பதான் யோசிக்கிறான் வெளில, அடடா நம்ம வந்து அந்த ஆபரேஷன் பண்ற கத்தி எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு வந்தோம், அந்த இடத்துல வந்து இவங்க விட்டு வந்துட்டுமே அப்படின்ட்டு. ஏன்னா கரெக்டா பார்த்தா அப்பதான் ஜப்பான்காரன் அங்க இருக்கிற ஒரு கத்தி மட்டும் தனியா கையில எடுத்து வச்சுக்கிறான். இப்போ குடுகுன்னு அவசரம் ஓடுறான் இந்த ஹால்ல இருந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு. வில்லன் ஓடி போய் பார்த்தா அந்த எந்த ரூம்ல விட்டா அந்த ரூம்ல இவங்க 3 பேரும் இல்ல. அப்ப அப்படியே மெதுவா ஒரு ரூமா தேட்டு வர்றான். ஒரு ரூம்ல நுழையும் போது ஜப்பான்கார ஓங்கி கால நச்சு ஒரு குத்துறான் அந்த கத்தியில. பார்த்தா ரத்தம் பீச்சு இருக்குது. அப்படியே அந்த கத்தி பிடிங்கி அவனோட தொடையில ஒரு சொருவான். இப்ப அப்படியே ரத்த வெள்ளத்துல வில்லன் கீழே சரிதான். இப்ப மறுபடியும் கிட்ட போய் ஜப்பான்காரன் அப்படியே அந்த வில்லனோட கழுத்து அப்படியே சங்கு பூச்சி கச்சி துப்பிடுறான் அந்த சங்கு. அப்போ இப்ப நம்ம வில்லன் வந்து உயிருக்கு போராடுறான். டக்குன்னு இப்ப ஜப்பான்காரனா சொல்றான், நம்ம இதான் சமயம், எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம், நம்ம இங்க இருந்து நான் சொல்ற மாதிரி மூவ் பண்ணுங்க, நீங்க காலில் வந்து பலம் கிடையாது, நமக்கு உங்க கையில தான் பலம், நல்லா கையில ஊனி என் பின்னாடி வந்து ஊர்ந்து வாங்க அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அப்படியே 3 பேர் ஊர்ந்து போறாங்க. பார்த்தா அது பேஸ்மெண்ட்ல மேல போனோம்ல, படிக்கட்டு ஏறணும். ஐயோ இந்த காட்சியெல்லாம் ரொம்பவே கொடுமையா இருக்குங்க. அந்த 3 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அந்த தவந்து போறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்த வில்லன் டக்குன்னு கண்ணு முடிச்சிடான், உயிர் பழிச்சிடான். ஆனா அவங்களால நடக்க முடியல. இவன் என்ன பண்றான், அவங்கள பார்த்துட்டு தவந்து இவங்களை பின்னாடி ஃபாலோ பண்றான். அவங்களும் அந்த படிக்கட்டு மேல ஏறி பேஸ்மெண்ட்ல இருந்து மேல வரலாம் அப்படின்னு போறாங்க. இவனும் இவங்களை ஃபாலோ பண்ணி வர்றான். ஒரு கட்டத்துல இவங்க 3 பேர் ஊர்ந்து மேல ஏறி வந்துடுறாங்க. ஆனா அங்க வழி இல்லை, எங்க போறது தெரியல. அங்க கண்ணாடி இதுதான் போட்டு வச்சிருக்கான். அந்த கண்ணாடி உடைச்சா மட்டும் தான் வெளியே போக முடியும். அதனால அங்க இருக்க ஒரு நைட் லேம்ப் எடுத்து பல்ப் எடுத்து உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றான் ஜப்பான்காரன். ஆனா அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, உடைக்கவே முடியல. அதுக்குள்ளேயும் வில்லனும் அப்படியே தவந்துட்டு அங்க வந்து சேர்ந்துடுறான். வர்றவன் வாயில ஒரு கத்தி கொண்டு வர்றான் இவங்களுக்கு தாக்கத்துக்காக. இப்ப திரும்பி பாக்குறான் ஜப்பான்காரன். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. அடுத்ததுல இப்ப அவங்கள பார்த்து ஒரு டைலாக் சொல்றான் வில்லங்கிட்ட, டே நான் வந்து ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதாவது என் குடும்ப பெண்கள் அவங்களே வந்து நான் கொடூரம் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டேன், அதுக்கு இந்த தண்டனை தேவைதாண்டா அப்படிங்கிறான். அது என்ன சொல்றான், அவரால் அவன் சொந்த அம்மாவையோ இல்லை சொந்த மகளையோ இல்லை சொந்த அக்கா தங்கச்சியோ வந்து அவன் கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் போல, அதுக்கு நான் இது தண்டனையா நினைச்சுக்கிறேன், அதனால நான் வந்து எனக்கு சாவதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை, நான் சாவது தகுந்தான் அப்படின்னு சொல்லி அவனே அங்க பக்கத்துல அந்த கண்ணாடி துண்டு ஒன்று இருக்கு, அதை எடுத்து தான் கழுத்து அறுத்து அப்படியே செத்து போறாங்க அங்கேயே. அதே சமயம் அங்க அவங்க வீட்டுக்கு கதை வந்து தட்டுறாங்க. 2 போலீஸ்கார ரிட்டர்ன் வந்துட்டாங்க, அந்த சர்ச் வாரண்டோட நிக்கிறானுங்க. இப்போ நம்ம வில்லனால எழுந்து நடக்க முடியல. வர ஜப்பான்காரன் செத்துட்டா, பின்னாடி 2 பொண்ணுங்க அப்படியே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் வில்லன் அந்த போலீஸ்ல தப்பிக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து தவந்து அப்படியே பக்கத்து ரூம் போயிட்டு அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் பதிகிறான். இந்த போலீஸ்காரங்க பயந்துட்டு, இந்த போலீஸ்காரங்களும் வெளியிருந்து காலிங்களை அடிச்சு பார்த்து வராதுனால இவங்களே வந்து அதிரடியா துப்பாக்கியோட உள்ள நுழையிறாங்க. இந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு தசையா போய் அவனை தேடலாம், அவன் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு 2 பக்கம் 2 பேர் போறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு போலீஸ்கார அதுல பாதி தண்ணியை குடிச்சாரு, அவருக்கு வந்து மயக்க வர ஆரம்பிக்குது, வாந்தி எல்லாம் வருது. அவரு தான் இவன் இருக்கிற பக்கமா போறாரு, அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கமா போயிட்டு இருக்காரு. இன்னொரு போலீஸ்காரர் இந்த பக்கம் வராரு, இவங்க இருக்கிற ரூம் திடீர்னு திறந்து பார்த்தா இவங்க இப்படி கிடக்குறாங்க, 3 பேரும் ஒட்டி கிடக்குறாங்க, அதுல ஒருத்தர் செத்து கிடக்குறான் ஜப்பான்காரர். இதை பார்த்தவொன்னா அப்படியே மிரண்டு போறாரு இந்த போலீஸ்காரர், ஐயோ என்ன கொடுமடா இது அப்படின்ட்டு. அந்த 2 பெண்களும் கொஞ்சம் திருப்தி ஆகுது, அந்த 3ஆவது பெண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, 2வது பெண்ணு திருப்தி ஆயிடுச்சு, பார்த்து நம்ம காப்பாத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் போன போலீஸ்காரோட சத்தம், அலற சத்தம் கேக்குது, துப்பாக்கி சொல்ற சத்தம் கேக்குது. உடனே இந்த போலீஸ்காரர் பயந்துட்டு இவங்க அப்படியே விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு ஓடி வர்றான். இங்க வந்து பார்த்தா அந்த போலீஸ் இப்ப இந்த நீச்சல் குளத்துல செத்து கிடக்குறான். நம்ம வில்லன் கையில துப்பாக்கி நிக்கிறான். இப்ப வந்த 2வது போலீஸ்காரனையும் பார்த்து வில்லன் சொல்றான், டம்மு 2 வாட்டி சொல்றான். அப்படிப்பா சுட்ட உடனே அவன் கீழே சரியும் போது போலீஸ்காரன் அவன் சாவத்துக்கு முன்னாடி அவன் துப்பாக்கி எடுத்து போலீஸ்காரனும் அந்த வில்லனை சுட்டுறான். கரெக்டா நெத்தி போட்டுல வில்லனுக்கு குண்டு இறங்கிருந்து வில்லன் ஸ்பாட்ல இறந்து போறான். இப்ப அந்த போலீஸ்காரனும் அப்படியே அந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்து இறந்து போறான். இங்க வில்லனும் இறந்து போயிட்டான், அங்க அந்த 2 போலீஸ் இறந்து போயிட்டாங்க. இப்ப இங்கிட்டு பார்த்தா இந்த பெண் இது ஜப்பான்காரன் இறந்து போயிட்டான்.
பின்னாடி இருக்கிற பெண்ணு இப்ப இறந்துட்டா அந்த வந்த வியாதினால. இப்ப நடுவுல பாவம் இந்த பெண்ணு இந்த லின்சே மட்டும் தான் உயிரோடு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. அன்பர்களே, இதை விட இதனுடைய 2ஆம் பாகமும் 3ஆம் பாகமும் இன்னும் கொடூரமா இருக்கும், அதி பயங்கரமா இருக்கும். அது தேவைன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கூடிய விரைவில் நான் மறுபடியும் அந்த 2 படத்தையும் வந்து போட முயற்சி பண்றேன். இது போல வித்தியாசமான அதே சமயம் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்கள்லாம் நீங்க பார்க்க விருப்பப்பட்டா இப்பவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.